வான்கடை மைதானத்திலே வச்சு கடப்பாறையை சுக்குநூறாக்கிட்டாங்க ஆரஞ்ச் ஆர்மி. எஸ், எம்ஐ வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பற்றி தான் பேச போகிறோம். டாப் 5 சம்பவங்களை டக்குன்னு பார்த்துடலாம். முதல் சம்பவம், பவர் பிளேவை ஃபயர் பிளேவாக மாற்றுறது எப்படி? அபிஷேக் சர்மா டிராவிஸ் கிட்ட கேட்டு தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எப்பா சாமி, என்ன அடி அடிக்கிறாங்க! 2 பேரும் சேர்ந்து 52 பால்ல 129 ரன் விளையாடிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக டிராவிஸ் கிட்ட 6ல் மட்டும்தான் டீலே பண்ணுறாரு. ரெண்டாவது சம்பவம், டிகாக்கும் இல்லை, ரோஹித் சர்மாவும் இல்லை. மும்பையோட ஓப்பனிங் எப்படி இருக்கும்னு பல கேள்விகள் இருந்துச்சு. அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு அடிச்சு காட்டி இருக்கிறாரு ரிக்கல்டன். ஸ்டார்டிங்ல இருந்தே அடிச்சு ஆடினார் ரிக்கல்டன். 44 பால்ல 100 அடிச்சு ஐபிஎல்ல தன்னோட முதல் செஞ்சுரியும் பதிவு பண்ணியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸோட ஸ்கோர்ல பாதி ரன் ரிக்கல்டன் அடிச்சது. சூப்பரான பேட்டிங். மூணாவது சம்பவம், ஃபார்முக்கே வராத சூரியகுமார். இந்த சீசன்ல டெல்லி அணிக்கு எதிரான ஒரே ஒரு போட்டியில மட்டும்தான் 50 போட்டாரு ஸ்கை. மீதி எல்லா போட்டியிலுமே சொற்ப ரன்ல அவுட். இந்த மேட்ச்லயும் வெறும் 5 ரன் எடுத்து அவுட் ஆகிட்டாரு. நோ, எப்பனா ஃபார்முக்கு வருவ அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. நாலாவது சம்பவம், எஸ்ஆர்ஹெச்ஆல் புழக்கப்பட்ட பும்ரா அன்கோ. முன்னாடிலாம் பும்ரா ஓவர் போட்டா பேட்ஸ்மேன்லாம் சும்மா மிரளுவாங்க. ஆனா இன்னைக்கு சுட்டி குழந்தையிலிருந்து சீனியர் பிளேயர் வரைக்கும் எல்லாரும் மானாவரியா அடிக்கிறாங்க. இந்த மேட்ச்ல 4 ஓவர் போட்ட பும்ரா 52 ரன்னை வாரி கொடுத்திருக்காரு. அதுல 5 6 4 4, ஒரு விக்கெட்டு கூட இல்லை. அஞ்சாவது சம்பவம், கிளாசனோட கிளாசிக்கான பேட்டிங். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், டிராவிஸ் ஹெட்னு அடுத்தடுத்து விக்கெட் போயிட்டே இருந்தாலும் நிதானமா விளையாடி கடைசி வரைக்கும் களத்துல இருந்து மும்பைக்கு சிம்ம சொப்பனமா இருந்தாரு கிளாசன். 30 பால்ல 65 ரன், 7 4 4 6. கிளாசன் ஒரு பக்கம் பொழக்க, கடைசி நேரத்தில் உள்ள வந்து குட்டி கேமியோ காட்டி எஸ்ஆர்ஹெச் வின் பண்ண வச்சிட்டாரு சலில் அரோரா. 244 ரன் டார்கெட்டை வெறும் 18.4 ஓவரில் எட்டி பாயிண்ட்ஸ் டேபிளில் 3வது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க எஸ்ஆர்ஹெச்.